வணக்கம் ஜோதிடர்களே. இந்த எபிசோடில் நாம் புத்திர யோகம் என்றால் என்னவென்று பார்ப்போம். பொதுவாக மேஷ லக்கணத்துக்கு 5ஆம் இடம் சூரியன். இது புத்திரஸ்தானம், உயிர்நாடியை குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாகும். பொதுவாக நாம் இப்போது உதாரணத்திற்கு கடக லக்கணத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த கடக லக்கணத்திற்கு 5ஆம் இடம் விருச்சகம். இவர் புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடியவர். இந்த புத்திர பகவான் தனுசு மகரம், அதாவது சந்திரனுக்கு 7ஆம் பாகமாக வரக்கூடியது இந்த மகரம். இந்த மகர வீட்டில் இருந்தால் உச்சம் பெறுகிறார். அப்படி உச்சம் பெற்றால் நமக்கு பூர்வீக சம்பத்துகள் அதாவது இல்லாமல் இருந்தால் கூட குழந்தை பிறந்த யோகம், இவருக்கு சொத்து, வீடு, வாசல், வண்டி, வாகனங்கள் அமைந்துவிட்டன என்று சில சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள். எனவே ஒருவருடைய ஜாதகத்திலே புத்திரனால் ஏற்படக்கூடிய யோகம் என்று பார்த்தால் புத்திர பகவான் உச்சம் பெற்றிருப்பார். இந்த மகரத்திலே செவ்வாய் ஆதிக்கம் பெற்றிருப்பார். எனவே அவரால் யோகம் உண்டு. அதேபோல் இந்த லக்கணத்திற்கு 2ஆம் இடத்திலே இந்த புத்திர பகவான் அமைந்தால் லாபம், தன லாபத்தை தருவார். தன லாபம் மிகுந்து காணப்படும். மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் சுபர் பார்த்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னால் அவரே ஒரு சுபர் தான். 5ஆம் இடம் சுபகிரகம். எனவே பார்வை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தனம் மிகுந்து கொடுப்பார். வாக்குண்மையோடு கூட இருப்பார். புத்தினால் யோகம் உண்டாகக்கூடும். 11 இடம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி புத்திராதிபதி போய் 11 இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 11 இருந்தால் லாபஸ்தானம். புத்தினால் நமக்கு மிகுந்த லாபம் உண்டாகும். 7 இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 7 இருக்கும் பட்சத்திலே தொழில் கூட்டு தொழில் மேன்மை உண்டாகும். சிலர் குழந்தை போல தொழில் ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த சுபர் 7 போய் அமர்ந்தால் அந்த புத்திரத்தினால் தொழில் கூட்டு மேன்மை உண்டாகும். இப்படி புத்திரர்களால் பல யோகம் உண்டு. எனவே குழந்தைகள் லக்கணத்துக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடங்களில் அமைந்து லக்கணாதிபதியை பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மிகுந்த யோக பலன் தகப்பனுக்கு. முக்கியமாக இவள் லக்கணாதிபதியை பார்க்க வேண்டும். அப்படி லக்கணாதிபதியை பார்க்கும்போது மகனால் தகப்பனுக்கு மிகுந்த யோகம். இதுவே புத்திர யோகம் என்று சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம் நேயர்களே.